ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிரிசனர் ஆஃப் ஆஸ்கபன் மூவியில் காட்டின போகாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவுமே ஒரு மிஸ்ட்ரியான ஒரு மேஜிக்கல் ஆப்ஜெக்ட்னே சொல்லலாம். ப்ரொஃபஸர் ரேமஸ் லூபின் வந்து டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுக்கும்போது தான் இந்த போகாட்டுங்கிற விஷயத்தையே இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இந்த போகாட்டுங்கிறது அதுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிற விசாடோ இல்லை விச்சோ அவங்களோட ஃபியர் என்னவா இருக்குமோ அதை வந்து உருவகப்படுத்தி அவங்கள அட்டாக் பண்ணும். ஸோ ஃபியருக்கு ஏற்ற மாதிரி ஷேப் எடுக்கக்கூடியது தான் இந்த போகாட்டோட வேலையே. இதை வந்து பிரிசனர் ஆஃப் ஆஸ்கபன் மூவியில் பார்த்துருக்கலாம். ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட்லையும் ப்ரொஃபஸர் டம்பிள்டோர் வந்து டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் எடுக்கும்போது போகாட்டை பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. ரேமஸ் லூபின் இந்த போகாட்டை பற்றி சொல்லும்போது உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பயத்தை பிரதிபலிக்கிற ஒரு கருவி தான் இந்த போகாட். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கிற பயத்துக்கு ஏற்ப அது தன்னை உருவகப்படுத்தி காட்டும். அந்த பயத்தை போக்கி ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த போகாட்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடிகுலஸ் அப்படிங்கிற ஸ்பெல்லை லூபின் கற்றுக் கொடுத்துருப்பாரு. இந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணுற மூலயமா அந்த பயத்தை ஒரு வேடிக்கையான ஒரு பொருளாக மாற்றிட முடியும். இது மூலயமா அவங்க பயத்தையும் ஓவர் கம் பண்ண முடியும். இந்த போகாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கேரக்டர்ஸ்க்கு ஒவ்வொரு போகாட் கேரக்டருங்கிறது இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஹாரியோட போகாட் வந்து டெமெண்டர்ஸ் தான் ஹாரியோட ஒரு பிரைமரி ஃபியராக இருக்கும். ஹெர்மைனியோட போகாட் வந்து ப்ரொஃபஸர் மெகானகல் வந்து நீ எல்லா எக்ஸாம்ஸ்லையும் ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு பிக்கஸ்ட் ஃபியராக இருக்கும். ரான் வீஸ்லியோட போகாட் வந்து ஜெயின் ஸ்பைடராக இருக்கும். நெவில் லாங் பாட்டமோட போகாட் வந்து செவரஸ் ஸ்னேப் தான் இருப்பார். இந்த சீக்வன்ஸ்லாம் மூவிஸில் காமிச்சிருப்பாங்க. டம்பிள்டோரோட போகாட் வந்து தன்னோட சிஸ்டரான அரியானாவோட டெத்து தான் அவரோட ஃபியராக இருக்கும். ரேமஸ் லூபினோட போகாட் வந்து ஃபுல் மூன். ஏன்னா வேர்வுல்ஃபாக மாறுறதே அந்த ஃபுல் மூன் டைமில் தான். ஸோ அதுதான் இவரோட பிக்கஸ்ட் ஃபியராக இருக்கும். மாலி வீஸ்லியோட போகாட் வந்து தன்னோட ஃபேமிலியை இழக்கிறதா இருக்கும். நியூட் ஸ்கமாண்டரோட போகாட் வந்து ஆஃபீஸ் ஜாப். லார்ட் வால்மோட்டுக்கே போகாட் இருந்திருக்கு. அது வந்து இவரோட டெத் ஃபார்மில் இருக்கிற இவரோட டெட் பாடி தான் இவரோட போகாட். அப்புறம் இவரே பல பேருக்கு போகாட்டாக இருந்திருப்பார். பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸான மெகானகல், ஸ்னேப், ஃப்ளிட்விக், லூசியஸ் மால்ஃபாய், ப்ளஸ் ஜின்னி வீஸ்லி, சீரியஸ் பிளாக், ரீட்டா ஸ்கீட்டர், கிரிஃபூக் இவங்க எல்லாருக்கும் போகாட்டா லார்ட் வால்மோட் தான் இருந்திருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த விசார்டிங் வேர்ல்டையே பயன்படுத்தி வச்சுருப்பாரு. ஸோ அதனாலேயே மேஜராக எல்லா கேரக்டர்ஸ்க்கும் இவர் வந்து ஒரு போகாட்டாக இருந்திருப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு புது வீடியோவில் பார்ப்போம்.